ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு பம்மலில் இருக்கக்கூடிய அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனுரை அர்க்கீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். ஆலய வரலாறும் பார்ப்போம், சிவராத்திரி வரலாறும் பார்ப்போம். நம்ம பம்மல் போகிறதுக்கு நீங்கள் பல்லாவரத்துலேயும் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாவே அர்க்கீஸ்வரர் ஆலயம் வந்துடும். அது என்னங்க அர்க்கீஸ்வரன்றீங்களா? அப்படின்னும்பொழுது சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. சூரிய பகவான் வணங்கிய ஈஸ்வரர். அதனால தான் இந்த ஈஸ்வரருக்கு அர்க்கீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நமக்கு அம்மனோட பெயர் அமிர்தாம்பிகை. ஜஸ்ட்டு நீங்கள் பல்லாவரம் இறங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தாவே இந்த ஆலயம் வந்துடும். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆலயம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையானதுன்றாங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, சோழ காலத்து ஆலயம் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் நிலவுது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அர்க்கீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே போனோன்னா அமிர்தாம்பிகை தாயார், விஷ்ணு பகவான், பிரம்மா, காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, தக்ஷணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர், துர்கை, நர்த்தன விநாயகர், வள்ளி தேவையானோட முருகரை பார்க்குறோம், கால பைரவர், நவக்கிருக ஆலயம்னுட்டு ரொம்பவே ஒரு தொன்மையான ஆலயம்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம். கண்டிப்பாக பல்லாவரம் கிட்ட போகிறீங்கன்னா பம்மலில் இருக்க இந்த அர்க்கீஸ்வரரை தரிசிக்க மறக்காதீங்க. சூரிய பகவானுக்குரிய சூரிய பகவான் வணங்கிய ஆலயம்னும் போது அதற்கான தோஷங்கள் விளக்கும். ஆலயம் சுற்றும் போதே சிவராத்திரிக்கான சிறப்பை பார்க்கலாம். சிவாலயங்களுக்கு நம்ம செல்றோன்னும் போது கண்டிப்பாக நம்ம கையில் கொண்டு போக வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை. சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக கண்டிப்பாக இதை நம்ம வாங்கிட்டு போகணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஈவினிங் ஒரு 6 மணி போல் குளிச்சுட்டு அந்த சிவ பூஜையில் நம்ம கலந்துக்கிறோன்னும் போது நம்மளோட பாவங்கள் விலகும், பிணிகள் நீங்கும். ஸோ இதை நம்ம செய்கிறோன்னும் போது நம்ம முன்பிறவைகளில் செய்த பாவங்கள் பார்த்திங்கன்னா விலகும். இப்போ பார்க்கும்போது நமக்கு சிவராத்திரியில் 4 கால பூஜைகள் செய்வாங்க. முதல் கால பூஜை பார்த்திங்கன்னா நமக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் ஃபஸ்ட்டு செய்வாங்க. பஞ்சகாவிய அபிஷேகம். இதை செய்துட்டு சந்தன பூச்சி செய்து வில்வ அலங்காரம், வில்வ இலை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்வாங்க. பச்சை பயிறு பொங்கல், அதை தான் பார்த்திங்கன்னா முதல் ஜாம பூஜையில் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள், பூஜை முறைகள். ஸோ இதை நம்ம பங்கு பெறுறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா தீராத பிணிகள் தீரும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நமக்கு அருளக்கூடியது. அடுத்தது 2ஆம் ஜாம பூஜையில் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. பால், தயிர், நெய் இதில் அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சுட்டு பஞ்சாமிர்த அபிஷேகம், முக்கியமாக பார்த்திங்கன்னா 2ஆம் ஜாம பூஜையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பன்னீர் அதை நல்லா அரைச்சிட்டு சாத்துப்படி மாதிரி செய்வாங்க. ஸோ சிவபெருமானுக்கு 2ஆம் ஜாம பூஜையில் இதை மாதிரி செய்துட்டு துளசி வச்சு அலங்காரம் செய்வாங்க. ஸோ இந்த சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா துளசியில் 2ஆம் ஜாம பூஜையில் அலங்காரம் செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது. ரிக், யஜுர், சாம, அதர்வண 4 வேதங்களையும் பார்த்திங்கன்னா 4 ஜாம பூஜைகளில் அப்படியே படிப்படியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் பாராயணம் செய்வாங்க. அடுத்தது 2ஆம் ஜாம பூஜையில் இந்த அலங்காரம்லாம் முடிச்சுட்டு யஜுர்வேத பாராயணம் பார்த்திங்கன்னா செய்வாங்க. 3ஆம் ஜாம பூஜையில் பார்த்திங்கன்னா திருப்பி தேன் அபிஷேகம். தேன் அபிஷேகம் செய்யும்போது நம்ம தேன் கொடுக்குறோம், சிவபெருமானுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணுறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாடக்கூடிய திறமை வரும். நமக்கு குரல் வளம் பார்த்திங்கன்னா இனிமையாகும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம தேன் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம் நம்ம 3ஆம் ஜாம பூஜையில் பார்த்துட்டோம். அது ரொம்பவே சிறப்பானது. நமக்கு பச்சை கற்பூரம், சாத்துப்படி, இந்த தேன் அபிஷேகம் முடிச்சுட்டு பச்சை கற்பூரம் சாத்துப்படி செய்துட்டு மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் செய்வாங்க. திருப்பி வில்வ இலை அர்ச்சனை, இது பார்த்திங்கன்னா 3ஆம் ஜாம பூஜையில் செய்யக்கூடியது. இதை செய்துட்டு பார்த்திங்கன்னா சாமவேத பாராயணம், இதை பார்த்திங்கன்னா அடுத்தது செய்ய ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்த தேன் அபிஷேகம் பார்க்கறது ரொம்பவே விசேஷமானது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த தேன் அபிஷேகம். மறக்காமல் இதையும் பார்க்குறோன்னும் போது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக 4ஆம் ஜாம பூஜையில் கரும்பு சாறு அபிஷேகம். இந்த கரும்பு சாறு அபிஷேகம்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது. இந்த அபிஷேகம் செய்துட்டு நந்தியாவட்ட மலர்கள் இருக்கு பாருங்க, அதனால நல்லா அலங்காரம் செய்துட்டு அர்ச்சனை செய்வாங்க. அதுக்கு அடுத்தது அல்லி மலர்கள் கொண்டு நல்ல ஒரு அலங்காரம் செய்து சிவபெருமானை வழிபடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாம பூஜையிலும் ஒவ்வொரு மலர்கள், ஒவ்வொரு வேதங்கள், ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது. 3ஆம் ஜாம பூஜையில் எள் அன்னம் கொடுப்பாங்க. அதை மாதிரி எள் அன்னம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோன்னும் போது நமக்கு எல்லா நோய்களும் தீரும். ஸோ இப்போ இந்த எள் அன்னம் நம்ம மற்ற பக்தர்களுக்கு கொடுக்குறோன்னும் போது ரொம்பவே அது விசேஷமானது. அடுத்தது இந்த 4 ஜாம பூஜைகளும் பங்கேற்கிறோம். சிவ ராத்திரி அன்னைக்குன்னும் போது ரொம்பவே சிறப்பானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அன்னதானங்கள் செய்கிறோன்னும் போது நம்மளோட எல்லா பாவங்கள் தீரும், எல்லா நோய் நொடிகள் தீரும், எல்லா சிறப்புகள், வம்ச விருத்தி அப்படின்றது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அன்னதானம். ஸோ இந்த நாட்களில் அன்னதானம் சிவாலயங்களில் கொடுக்குறோம் போது ரொம்பவே சிறப்பானது. நடராஜர் 10 படிக்கிறது ரொம்பவே நல்லது. பஞ்சாட்சர மந்திரம் மற்ற நாட்களில் நம்ம சொல்லும்போது வரக்கூடிய பலன்களோட சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்கிறோன்னும் போது ஒரு தடவை நம்ம சொல்லும்போது அந்த மந்திரத்தோட பலன்கள் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புது. மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த ஆலயத்தோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். 500க்கும் மேற்பட்ட ஆலயம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.